जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बो फलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஆசீர்வாதங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆனி மாத ராசி பலன்கள். சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடியது. அதாவது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். இப்ப மிதுன ராசிக்கு சூரியன் வரக்கூடியது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனி மாதம். ஸோ அந்த சூரியனை பேஸ் பண்ணி இப்போ இந்த ஆனி மாத ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும், மற்ற கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு. ஸோ இந்த ஆனி மாதத்துல 12 ராசிகளுக்கு என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் எப்படி இருக்கும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆனி மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆனி திருமஞ்சனம், ஆனி மாதம் விசேஷமான மாதம். என்ன வீடு குடி போக மாட்டாங்க. ஆனி மாதம் பங்குனி மாதம்ல வீடு குடி போக மாட்டாங்க. சில இடங்களில் திருமணம் பண்ணுவாங்க, சில இடத்துல பண்ண மாட்டாங்க. விஷயம் தெரிந்தவங்களும் சில பேர் திருமணம் செய்ய மாட்டாங்க. ஆனி ஆடியெல்லாம் கிடையாது, ஆவணி மாதம் தான் அதோட. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆனி மாத ராசி பலன்கள் யார் யாருக்கெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கு, யார் யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வாழறது பார்த்தீங்கன்னா ஒரு கொடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கொரோனாவை விட ஒரு கொடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்டா இல்லையா அப்படிங்கிறது உங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும். இந்த கொடிய உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது. இன்னைக்கு நல்லா பேசுவான், நாளைக்கு சரியா பேச மாட்டான், இன்னைக்கு பிரச்சனை பண்ணுவான், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவான். இந்த உலகத்து சில பேருக்கெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், எப்படா இந்த உலகத்தை விட்டு நம்ம எல்லா கடமைகள்லாம் முடிச்சுட்டு எப்படா போய் சேருவோம் அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து போயிருக்காங்க சில பேர்லாம். என்ன, அந்த அளவுக்கு ஒரு கொடிய உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுல தான் தெய்வங்களும் இருக்கு, இதுல தான் எல்லா நல்லது கெட்டதும் இருக்கு. இது எல்லாம் சமாளிச்சு போறவன் தான் மனிதன். அதனால தான் ஆதி காலத்திலிருந்து இன்றைய தொன்று தொட்டு வரையில பஞ்சாங்கம், திதி, வார, நட்சத்திர, யோகஸ்ட கரணம் செய்வ அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு பஞ்சாங்கம் பார்த்து ஒரு நடவு பண்றதுல இருந்து, ஒரு பஞ்சாங்கம் பார்த்து ஒவ்வொரு விஷயங்கள் செய்யறதுல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த தமிழ் மாத ஆணி மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 12 ராசி, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்கும், என்னென்னலாம் செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். என்னென்னலாம் பிளஸ் மைனஸ்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு எப்படி இருக்கு? உத்திர நட்சத்திரம் கன்னிராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி, சித்திர நட்சத்திரம் கன்னியாராசி. வேலை பளு அதிகரிக்கும், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், வேலை செய்யறதுக்கே கஷ்டமா தான் இருக்கும். இன்னொன்னு, சில பேருக்கு இடமாற்றம், துறை மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்துடுவாங்க. பிசினஸ்ல இருக்கிறவங்களாம் ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணின்னு வந்துடுவாங்க. சில பேர் எப்படி இருப்பாங்கன்னு, இந்த வேலையை விட்டுறலாமா வேண்டாமா, வேலையை விட்டா என்ன பண்றது, அடுத்த உடனே நமக்கு கிடைச்சிருமா கிடைக்காதா, இல்லை இதுலயே இருக்கலாமா, பேப்பர் போடலாமா வேண்டாமா, போட்டா ஈஸியாக அக்செப்ட் பண்ணிடுவாங்களா, இல்லை போகாதீங்க நம்மளை நிறுத்தி வைப்பாங்களா, இப்படி பல யோசனைகள் போயின்னு இருக்கு. ஒன்று இந்த மாதிரி சிலர் இருக்காங்க. சிலருக்கு நான் நேரடியாகவே கேட்பேன், வேலை கிடைச்சும் ஏன் போக மாட்டேங்கிறீங்கன்னு தான் நான் கேட்பேன். சில பேருக்கு வேலை கிடைக்கிறது, இந்த வேலை அவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்கு, போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஹெல்த் வேற இஷ்யூவா இருக்கு, அவ்வளோ தூரம் வேலைக்கு போகணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன் சார், கொஞ்சம் வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சதை பயன்படுத்திக்காம வேற வாய்ப்புக்கு எவ்வளோ நாளைக்கு தான் வேலைக்கு போகாம வீட்டிலேயே இருப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி வெளில போறது வர்றது, இங்க பாக்குறது, அவனை பாக்குறது, இங்க போறது, கிழக்க போறது, மேற்க போறது, இப்படியே கன்னிராசிக்காரர்கள் பார்த்துட்டே இருந்துட்டா சரியாயிடுமா? வேலையில இருப்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை, வேலை இல்லாமல் இருக்கிறது எவ்வளவு பிரச்சனை தெரியுங்களா? பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாதுங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த ஒரு கொடிய உலகம்னு நான் சொன்னேன். இந்த பணம் சம்பாதிக்கிறதுல சின்ன விஷயம் இல்லை, அது ஒரு கலை. நீ சம்பாதிக்கணும், அது ஒரு கலை.
எப்படி சம்பாதிக்கணும், பணம் எப்படி சம்பாதிக்கணும். பாருங்க, சில பேர்லாம் பாருங்க, அது நேர்மையா சம்பாதிக்கிறவங்கலாம், கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. அதுலயும் இந்த கொடிய உலகத்துல எப்படி திருட்டுத்தனமா சம்பாதிக்கலாம், எப்படி ஒருத்தனை ஏமாத்தி சம்பாதிக்கலாம், ஒருத்தனை எப்படி நம்ப வச்சு எப்படி சில பேர் ஏமாத்த, இப்படி எல்லாம் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்படி எல்லாம் இருக்கிற கன்னிராசிக்காரர்கள், உங்களால நேர்மையா பணம் சம்பாதிக்க முடியாதா? ஒரு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க முடியாதா? நினைச்சு பாருங்க, முடியும், உங்களால முடியும். ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்க தான் கற்பனை பண்ணிட்டு, கற்பனை உலகத்துல வாழக்கூடியவர்களாச்சு. நீங்க தான் கஷ்டப்பட்டா தானங்க எல்லாமே, கஷ்டப்படாம எதுவுமே கிடைச்சிருமா? அதுதான் இப்ப நான் சொல்ற வார்த்தைகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா இதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் ஒண்ணு. தொழில் விஷயத்துல ஓரளவுக்கு நல்லா இருக்கும். கணக்கு, ஆவணங்கள், சில விஷயம், மருத்துவம், கல்வி, கணினி, ஆலோசனை, ஆன்லைன், சில தொழில்கள்லாம் சிறப்பா இருக்கும். பிரச்சனை இல்லை. பிசினஸ் பண்றவங்க எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிச்சிருவீங்க, ஓரளவுக்கு மேல கொண்டு வந்துருவீங்க. பிரச்சனை இல்லை. கூட்டாளிகளின் செயல்பாடுகளை நீங்கள் கண்காணிக்கவும். உன் ஃப்ரெண்டா இருப்பான், உன் கூட தான் இருப்பான், ஆனா உனக்கு தெரியாம வேற வேலை பார்த்துட்டு போயிடுவான். அதனாலதான் கொஞ்சம் கண்காணிக்கவும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோ, அவனை ஒரு கண்டு பார்த்துக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ பார்த்துக்கோ. வருமானம் சீராக இருக்கும். எதிர்பாராத மருத்துவ செலவு, குடும்ப செலவு அதிகரிக்கலாம். சேமிப்பை அதிகரிக்க நல்ல நேரம். ஜூன் இறுதியில் பெரிய முதலீடுகளை தவிர்க்கும். இந்த மாசம் கடைசியில பெரிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்துல உங்கள் ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு இருக்கும். சகோதர சகோதரியுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிடப்படலாம். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். காதல் உறவுகளில் நல்ல தெளிவு இருக்கும். திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக. திருமணமானவர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். ஸோ நன்னா இருக்கு, சிறப்பா இருக்கு. கொஞ்சம் வர வேண்டிய பணம் எல்லாம் வந்துடும். ஸோ கவலைப்படாம இருங்க, ஓரளவுக்கு வந்துடும். சில பேர் இந்த கோர்ட்டு கேஸுன்ற அளவுக்கு போவாங்க, பணம் கொடுக்கல, நான் கோர்ட்டு கேஸுக்காக நான் போறேன், அங்க போறேன், இங்க போறேன் போவாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துடும். கல்வியில் மாணவர்களுக்கு கவனம் தேவை. வெளிநாட்டு கல்வி முயற்சிகள் முன்னேற்றம். ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆதரவு கிடைக்கும். ஆசிரியர்கள் சொல்றதை கேளுங்க, அப்பதான் சிறப்பு. ஒண்ணு. ரெண்டாவது, சொத்து, வீடு, நிலம் வாங்கும் யோகம் சில பேருக்கு உண்டு. ஆவணங்களை முழுமையாக பார்த்து சரிபார்த்து கையெழுத்திடவும். ஸோ அந்த மாதிரி சொல்றது. ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. பழைய வழக்குகளில் மெதுவான முன்னேற்றமும். அரசு தொடர்பான விஷயங்களில் அலட்சியம் காட்டாதே. ஸோ கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோ. மனம் மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படும். சமூக ஊடகங்களில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. வெளிநாட்டில் வேலை செய்யறவர்களுக்கெல்லாம் சிறப்பா இருக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் சிறப்பா இருக்கும். வேலை மற்றும் முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் சிறப்பா இருக்கும். விசா மற்றும் குடியேற்ற ஆவணங்களில் கவனம் தேவை. இமிகிரேஷன்ஸ் சம்பந்தப்பட்டது உங்களுடைய சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டா பண்ணிட்டு உள்ள போங்க. செரிமானம் மற்றும் குடல் நரம்பு சோர்வு போன்றவற்றில் கவனம் தேவை. உடல்நிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கும். அதிக யோசனை காரணமாக தூக்கமின்மை இருக்கலாம். ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் சில பேருக்கு இருக்கும். நடைபயிற்சி, தண்ணீர் மற்றும் அதிகம் குடிப்பது நல்லது. ஜூன் 17, ஜூன் 29, ஜூலை 9 இந்த நாட்களில் நீ கவனமா இருக்கணும், இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். ஸோ கவனமா இரு. முக்கிய இதுல கையெழுத்து போடும் போதெல்லாம் கவனமா இருங்க. கன்னிராசி சிலருக்கு நீண்ட காலமா காத்திருந்த வேலை வாய்ப்பு சில பேருக்கு கிடைக்கும். வேலை கிடைச்சா பயன்படுத்திக்கும். குடும்பத்தில் ஒருவரின் வெற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். பழைய நண்பர்கள் மூலம் புதிய தொழில் அல்லது வேலை வாய்ப்பு, உன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஏதாவது ஒன்று வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கும். முக்கியமான வாழ்க்கை மற்றும் முடிவு இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உன் ஜாதகத்துல உண்டு. கரெக்டா பண்ணிக்கும். மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் உழைப்பின் மூலமாக பலன்கள் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி காட்டுறது. உழைப்பின் மூலமாக உனக்கு நல்ல பலன்கள் வரும். பணம் மற்றும் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம், நிறைய நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இரு. நிறைய நகையெல்லாம் அடமானத்துல வச்சிருக்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நகையெல்லாம் எடுக்கிறதுக்கான விஷயங்களை பாரு. ரெண்டாவது, எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைய செய் நன்றை செய், இன்னைக்கே செஞ்சிரு. நாளைக்குன்ற ஒரு விஷயத்த தள்ளி போடாத. இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான விஷயம். அதே போல இந்த வருஷத்துல நீ இப்போ ஒரு வெளிநாட்டுல இருக்கனா, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலை விஷயமா போறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும். சுபம். இதுவரையிலே நாம் பார்த்தது 12 ராசிக்கான ஆணி மாதத்திற்கான பொது பலன்கள் மட்டுமே. இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு, ஒரு மேஷ ராசி அப்படின்னு சொன்னா, மேஷ ராசியில இருந்து இப்ப 4ஆம் இடத்துல யார் இருக்காங்க, 3ஆம் இடத்துல யார் இருக்காங்க, 12ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு, மற்ற கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத கணித்து, ஸோ இந்த ராசிக்கு இப்படி எல்லாம் இருக்கும், இந்த இதுக்கு இப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொது பலன்களாக சொல்றோம். இது பாதி பேருக்கு அப்படியே பலிக்கும், சரியாகவே இருக்கும், சில பேருக்கு அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா நம்ம சில ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இது பொது பலன்கள். அப்போ நம்மளுடைய பிறந்த ஜாதகப்படி, பிறந்த ஜென்ம ராசிப்படி சில விஷயங்கள் மாறும்.
அப்படி மாறும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை காண்பித்து, சார் இதுதான் என்னுடைய பிறந்த ஜாதகம், இதுதான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், இதுதான் இந்த ஜாதகத்துக்கு இதுக்கப்புறம் என்னுடைய பாஸ்ட் இப்படி இருந்தது, ப்ரெசன்ட் இப்படி இருக்கு, ஃபியூச்சர் எனக்கு இப்படி தான் இருக்குமா, எப்படி இருக்கும், என்னுடைய கெரியர் எப்படி இருக்கும், என்னுடைய வேலை, மற்ற விஷயங்கள் நான் சாதிப்பேனா, நான் எப்படி இருப்பேன், குடும்பத்தில் அம்மா அப்பா மற்றவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, கடைசி வரைக்கும் நான் வேலைக்கு தான் போவேனா, இல்லை நான் சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்குவேனா, நல்லா இருப்பேனா, என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை டைம் எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு நேரத்தை ஒரு 25 நிமிஷம் எடுத்து என்கிட்ட பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும். வாழ்க வளமுடன்.